நவக்கிரகங்கள் என்பது நம்மை எல்லாம் மட்டுமன்றி தெய்வங்களையே கூட தேவர்களையே கூட ஆட்டி படைப்பதாகும். நவக்கிரகங்களுடைய பார்வைக்கு தப்பியவர்கள் யாருமே இல்லை. அன்றைக்கு ஹிரண்யாட்சகன் தொடங்கி அத்துணை பேருமே நவக்கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்தான். நவக்கிரகங்களுடைய சக்தி அப்படிப்பட்டது. ராமாயணத்திலே நிகழ்ந்த அற்புதமான ஒரு நிகழ்வு. நவக்கிரகங்களை எல்லாம் கட்டி ஆள்கின்ற ஒரு வல்லமையை பெற்றிருந்தான் ராவணன். அவன் பெற்றிருந்த வரம் அப்படிப்பட்டது. சிவபெருமானை தன்னுடைய உடல் நரம்புகளை தந்தியாக வைத்து வீணை மீட்டி சாமகானம் பாடி சிவபெருமானை மிகப்பெரிய அன்பை பெற்று பல்வேறு வரங்களை பெற்றிருந்தான். அதிலே ஒரு குறிப்பிட்ட வரம், நவக்கிரகங்கள் என்னுடைய அடிமையாய் இருக்க வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தான். நவக்கிரகங்களை எல்லாம் தன்னுடைய அரண்மனைக்கு ஏறுகின்ற படிக்கட்டிலே, அந்த தர்பார் மண்டபத்திலே, அரண்மனையிலே இருக்கின்ற தர்பார் மண்டபத்திலே ராவணன் ஒரு இடத்திலே அமர்வார் அல்லவா? அவன் அமர்வதற்காக ஏறுகின்ற படிக்கட்டுகளிலே நவக்கிரகங்களையும் படுக்க வைத்து விட்டான். அப்படி நவக்கிரகங்களை எல்லாம் குப்புற படுக்க வைத்துவிட்டு நவக்கிரகங்களினுடைய முதுகிலே கால் வைத்து ஏறி தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர்வான். அதிலே அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஒருபுறம் மிகுந்த பக்தி உள்ளவனாக இருந்தாலும் ஒருபுறம் ராவணன் மிகுந்த கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். அதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணம். இப்படி குப்புற படுக்க போட்டு அவர்களை படியாக வைத்து சிம்மாசனத்திலே ஏறி அமர்ந்த அந்த காட்சியை ஒரு நாள் நாரதர் பார்த்து விட்டார். நாரதருக்கு எப்படியேனும் இந்த நவக்கிரகங்களை இந்த உபாதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. நாரதர் மிகப்பெரிய முனிவர் அல்லவா? அவர் சர்வசஞ்சாரி, எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட நாரதர் ராவணனிடம் வந்து இப்படி சொன்னார். அவர்களை குப்புற படுக்க போட்டு, நவக்கிரகங்களை எல்லாம் குப்புற படுக்க போட்டு ஏறி செல்கின்றாயே, அவர்களுக்கு எப்படி வலி தெரியும்? அவர்கள் வலியால் அரற்றுவதை நீ கண்டு ரசிக்க வேண்டாமா? ஆகவே அவர்கள் அத்தனை பேரையும் முன்புறமாக படுக்க போட்டு அவர்களுடைய வயிற்றிலே கால் வைத்து ஏறி செல். அப்போது அவர்களுடைய முகத்திலே வலியால் துடிப்பதை நீ கண்ணால் காணலாம்.